ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே இந்த பகல் வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனங்களே, பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டுடைய சமூகத்திலே இந்த ஆராதனை கருத்து நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக கர்த்தருடைய தெய்வீக ஆளுகை தெய்வீக பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வரும்படியாக நம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, மகிமையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உடைய கிருபை பெரியதையா, உடைய இரக்கம் பெரியது. ஆண்டவரே, உடைய கிருபை பெரியதையா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்து பெரிய காரியங்களை செய்யப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே, தயவுள்ளவரே, மகிமையுள்ளவரே, பரிசுத்தமுள்ளவரே, ஆண்டவரே, உடைய கிருபை பெரியது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த 7வது மாதத்திலேயும் ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஆண்டவருடைய அந்த மகிமையான கிருபை, இரக்கம், பாதுகாவல் நம்மை தாங்கி நடத்தும்படியாக நம் ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் தெரிந்து கொண்டீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை
சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே. தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே. தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும். உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே. என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே. சொல்லுவோம், என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. இந்த கிருபை எனக்கு போதும். உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. நல்லவரே வல்லவரே உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் அழுத காயங்கள் அறிந்தவர் நீரே. என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே. என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. இந்த கிருபை எனக்கு போதும். உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் எழுத நேரங்களை அறிந்தவர் நீரே. தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. நான் எழுத நேரங்களை அறிந்தவர் நீரே. தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. இந்த கிருபை எனக்கு போதும். உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே நல்லவரே
அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார்.
நம்முடைய ஆழ்ந்த நேரங்களை எல்லாம், நம்முடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்து இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்தவர், இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தின தெய்வம், இந்த நாள் வரைக்கும் நம்மை தூக்கி சுமந்த தெய்வம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கங்கள் துன்பங்கள் வந்த போதிலும் அவருடைய கிருபையால் நம்மை தாங்கி இருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியதையா, எங்களை நடத்தின உம்முடைய அன்பு பெரியது. ஆண்டவரே, எங்களை நடத்தின உம்முடைய கிருபை பெரியதையா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமை பெரியது. எங்களை நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே, அந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை உள்ளவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, தயவுள்ளவரே, எங்களை நடத்தின மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சொல்லுவோம் ஒரு முறை கூட. ஆண்டவரே, நான் எழுத காலங்களை அறிந்தவர் நீரப்பா. என்னுடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவரை கணக்கில் வைத்திருக்கிறேன். நான் எழுத நேரங்களை எல்லாம் அறிந்தவர் நீர். தள்ளாடி நடந்த என்னை நீங்க தூக்கி சுமந்தீங்கப்பா. ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற இடங்களில் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் அழுத நேரங்களை அறிந்தவர் நீரே. என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே. என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும். உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே. நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் எழுந்த நேரங்களில் அறிந்தவர் நீரே. தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. நான் எழுந்த நேரங்களில் அறிந்தவர் நீரே. தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும். உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே. நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே. நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நம்மை நடத்தி வந்த தெய்வம், நம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நடத்தின கர்த்தர், அவர் இம்மட்டும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இம்மட்டும் அவர் நம்மை தூக்கி சுமக்க போதுமானவராய் இருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தெய்வம், நீ விழுந்த நேரங்களை, தள்ளாடி நடந்த பாதைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிற தெய்வம்.
அவருடைய கிருபையினால் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நல்ல பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து மை ஆராதிக்க, மை துதிக்க, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரை மேலான கிருபைகளுக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவரே மை ஆராதிக்க, மை துதிக்க, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்து ஆண்டவரே இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் தந்து கர்த்தர் எங்களோடு பேசு நல்ல வார்த்தைகள் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிற நல்ல வார்த்தைகள் ஆண்டவரை வெளிப்பட பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 7வது மாதத்துடைய இந்த 12ஆம் தேதி காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை வந்து நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மேலான கிருபைகளுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சீக்கிரத்திலே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை சேர்ந்து ஒரே மனதோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இன்னும் ஆண்டவரை கிட்டி சேருவோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். நான் வேத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது மத்தேயு 1:1 நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். இங்கே ஆபிரகாமின் குமாரன் யார்? தாவீதின் குமாரன் யார்? இங்கே ஆபிரகாமின் குமாரன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். ஆபிரகாமின் குமாரன் யார் என்றால், ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு. இந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இந்த ஈசாக்கை பெற்றெடுக்கிறான். ஆபிரகாமுடைய 99வது வயதிலே அங்கே ஈசாக்கு பிறக்கிறான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்கிறார். அதே 22:13 வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னால புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடிச்சு அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகனபலியிட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார். குழந்தையை கொடுத்த தெய்வம் அந்த பிள்ளையை ஆண்டவர் பலியிடுவதற்கு, ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடத்திலே பலியிடுவதற்கு ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்கிறார். அந்த
ஒருபோதும் அந்த ஈசாக்கை ஆபிரகாமை ஆண்டவர் மறந்து போகவில்லை. எங்கே ஆபிரகாம் பலியிடுவதற்கு போகிறான், ஆபிரகாம் எப்படி ஒரு ஈசாக்கை பலியிடுவதற்கு கடந்து போகிறானோ அதே போல ஆண்டவர் நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக அழிக்கப்படுவதற்காக ஒரு மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி நம்ம எல்லாரும் பிழைக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாய் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது போல புதிய ஏற்பாட்டிலே மனுஷகுமாரன் அடிக்கப்பட்டார். அருமையான தேவச்சனமே, அந்த ஈசாக்கு பிழைக்கும்படியாக ஒரு ஆடு மலையிலே அடிக்கப்பட்டது போல நம்ம எல்லாரும் பிழைக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஒரு ஈசாக்கு பிழைப்பதற்கு, ஒரு ஈசாக்கு ஒரு மரணம் அடைவதற்கு, ஒரு ஈசாக்கு ஒரு உயிர்மீட்சி அடைவதற்கு ஒரு மலையிலே ஆடு அடிக்கப்பட்டது போல நம்ம எல்லாரும் பிழைக்கும்படியாக, நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, அக்கிரமத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, அநியாயத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் இருந்து நம்முடைய ஒரு வாழ்க்கையை, ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படியாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அருமையான தேவஜனமே, அந்த மோரியா மலையிலே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது போல கல்வாரி சிலுவையிலே அவர் நம்மளால் பிழைக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் அடிக்கப்பட்டார். அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான். நமக்காக அடிக்கப்பட்ட தெய்வம், நமக்காக தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த தெய்வம். இங்கே அவன் சொல்லப்படுது, யோவான் சொல்லப்படுது, அவன் சொல்லுகிறான், அவன் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அருமையான தேவச்சனமே, அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்த தெய்வம், அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்த தெய்வம், நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் மன்னித்த தெய்வம், நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்த தெய்வம். வேதம் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு அநேக மனிதர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தின் பிடியில் அகப்பட்டிருக்கிறார்கள், பாவம் தன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாவத்திலிருந்து எனக்கு ஒரு மீட்பு இல்லையா? பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? பாவம் என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, எவ்வளவுதான் அவைகளை விட வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்தாலும் எனக்கு விரோதமாய் பாவம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அநேக பாவத்தை விட்டு விட முடியாதபடிக்கு அது இவர்களை துரைத்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, உன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும், எப்படிப்பட்ட அக்கிரமமா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் அவைகளிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து உனக்காக உனக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே கடந்து வந்தார். உனக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக, உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக, உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். அருமையான தேவச்சனமே, அவர் ஆட்டுக்குட்டி, உடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. உன் வாழ்க்கையில பாவம் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில அநியாயம் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாத ஜீவியம் இருக்கிறதா? என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையிலே நான் சுமந்து தீர்த்தேன், உன் பாவத்தை நான் சுமந்து தீர்த்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 25, 26 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 10வது அதிகாரம் 25,
சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கிடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களில் இருந்தும் செலுத்தத்தக்க வேறொரு வழி இல்லாமல் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நிருபத்தில் சொல்லப்படுது. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒரு வழி இல்லை, இந்த பூமியிலே இனி ஒரு வழி இல்லை. உனக்காக, உன்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய அக்கிரமத்திற்காக, உன்னுடைய அநியாயத்திற்காக, நீ செய்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சபை கூடி வருகிறது சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம். நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்குள்ள காலகட்டங்களிலே நாம் இன்றைக்கு பல மாதங்களாய் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலாக சபை கூடி வருகிறதை இன்றைக்கு கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் பார்க்கிறோம், உலகமெங்கிலும் கொள்ளை நோய்கள் தீவிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திலே 1 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள், நம்முடைய இந்திய தேசத்திலே பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் இருக்கிற வீடுகளுக்கு அருகாமையிலே இந்த கொள்ளை நோயினால் இன்னைக்கு அவர்கள் கொள்ளை நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த கொள்ளை நோய் இன்றைக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கையில தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கடைசி காலத்துல நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். கடைசி காலத்துல இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இனி காலம் செல்லாது, சீக்கிரமாய் நம் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தைரியமாய், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு உற்சாகத்தோடு கூட இன்றைக்கு ஒருவேளை நாம் சொல்லலாம், எனக்கு மரணம் இல்லை, நான் இவைகளிலெல்லாம் நான் பாதுகாக்கப்படுவேன் என்று சொல்லி கூட நீ ஒருவேளை மாறுதட்டி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை நம்ம ஆறுதட்டி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் நான் எப்படி வருகிறது, எந்த சூழ்நிலையில் வருகிறது சொல்லி கூட இன்றைக்கு நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு கூட இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உன்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபை கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படாமல் இருந்தாலும் இருக்கிற இடத்துல நீ உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த இடத்துல இறங்கி வந்து கர்த்தர் நன்மைகளை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். சீக்கிரத்திலே சபை கூடி வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு உருவாக்கி தருவார். அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே பலவிதமான விலைகள் செலுத்தப்படுகிறது, பலவிதமான யாகங்கள் செலுத்தப்படுகிறது, பலவிதமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டு இந்த கொள்ளை நோய் மாறுவதற்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து பார்க்கிறார்கள். ஆனால் இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு மாறுவதா இல்லை. அருமையான தேவ ஜனமே, நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராய் நம்முடைய ஜீவியத்தை திருப்பி, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை, என் வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமத்தை, என் வாழ்க்கையில் இருக்கிற அநியாயத்தை, ஆண்டவர் நமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை எல்லாம் எடுத்து போடு ஆண்டவரே என்று சொல்லி யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் காக்கிற தெய்வமாயிருக்கிறார். அவைகளை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என் ஆண்டவர் எனக்கு செவிக் கொடா. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரம சிந்தையோடு கூட இருப்போமானால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் பலன் தருவது இல்லை. அருமையான தேவ ஜனமே, தாவீதின் குமாரர்களை குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தாவீதின் குமாரர்கள் 19 பேர் இருக்கிறார்கள். தாவீதின் குமாரன் சாலமோன் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் ஆண்டுடைய ஆலயத்தை கட்டினார். இயேசு சபையை கட்டி எழுப்புகிறவர். ஒரு சாலமோன் எப்படி ஆலயத்தை கட்டி எழுப்பினாரோ அதே
நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது நெகேமியா அதனுடைய 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பிசாசு சிதறடிக்கிறவன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்கே பிசாசு அந்த சபையை கட்டி எழுப்ப விடாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வருகிறான். பல தடைகளை கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சபையை கட்ட விடாதபடிக்கு, சபையை கட்டி எழுப்ப விடாதபடிக்கு பல விதங்களிலே அவன் தடைகளை உண்டு பண்ணி சபையை சிதறடிப்பதற்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த நெகேமியா 2:1 வாசிக்கும் பொழுது அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்து நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை என்று சொல்லுகிறான். அங்கே சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், 2வது வசனம் சொல்லுகிறது, இது அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதில் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்னைக்கு வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானது, அதன் வாசல் அக்கறையால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது என் நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அங்கே நெகேமியா அங்கே சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கை ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான அந்த பயம், ஒரு விதமான அந்த சஞ்சலம் அவன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் சபையை கட்ட வந்திருக்கிறார். ஆனால் சபையை கட்ட விடாதபடிக்கு, சபையை எடுக்க விடாதபடிக்கு பல விதங்களிலே பிசாசானவன் அவன் பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வயலேடி சுற்றி கொண்டிருக்கிறான். நாகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்குள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்குள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறான். பல விதங்களிலே சபையை உடைக்கும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கை உடைக்கும்படியாக பல விதங்களிலே இன்றைக்கு பிசாசு சுத்தி கொண்டிருக்கிறான். இன்னும் அதிகமாய் சொல்லுவேன், இந்த கொரோனா இருக்கிற இந்த கொள்ளையை காரணமாக வைத்துக் கொண்டு கூட இன்றைக்கு ஒரு கூட்டம் சபையை உடைப்பதற்காக சுற்றி கொண்டிருக்கிறது. சபையை உடைப்பதற்காக சுற்றி கொண்டிருக்கிறான். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் சபையை கட்டி எழுப்புகிறவர், சபையை உடைக்கிறவர் அல்ல. என் ஆண்டவர் சபையை கட்டி எழுப்புகிற தெய்வம். பிசாசுதான் சபையை உடைக்கிறவன். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாலியமிச்சோ என்கிறதான ஒரு மனிதன் அப்படியே சபையில் ஒரு விசுவாசியுடைய அந்த சாட்சியை குறித்து கேட்கும் பொழுது அங்கே ஒரு ஃபேமிலி, அங்கே ஒரு குடும்பம் நன்றாக ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாளிலே அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கடந்து வருகிறது. அற்பமான சில காரியங்களினாலே, சில சூழ்நிலைகளினாலே ஒரு பிரச்சனை கடந்து வருகிறது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு பூனை வீட்டுக்குள்ளே கடந்து வருகிறது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூனை எந்த வழியாக வந்தது என்பதை குறித்த ஒரு விவாதம். மனைவி சொல்லுகிறாள், இந்த பூனை முன்வாசல் வழியாய் வந்தது என்று சொல்லி. கணவன் சொல்லுகிறான், இந்த பூனை பின்வாசல் வழியாய் வந்தது என்று சொல்லி. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துவிட்டது. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்து அவர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் கடந்து வந்து விட்டது. இந்த அருமையான ஊழியக்காரர் அவரிடத்தில் பேசி அவர்களை சரி கட்டி சமாதானப்படுத்தி மறுபடியும் கடந்து வருகிறார்கள். மறுபடியும் சாதாரணமாய் பேசிக் கொண்டிருந்தவர்கள் மறுபடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையினாலே பேசி இருவருக்குள்ளாக பிரச்சனை வந்து குடும்பம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. அருமையாக என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அற்பமான காரியங்கள் எல்லாம் பெரிய சண்டையாய், பெரிய பிரச்சனையாய் முடிவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நமக்குள்ளாய் கடந்து வந்து உடைக்கும்படியாக பல திட்டங்களை பண்ணி கொண்டிருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில உடையக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பிசாசு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. பிசாசு
பார்க்கும் பொழுது இக்கரையில் இருந்த ஜனங்களை அக்கறைக்கு கொண்டு போவதற்காக அவன் பிரயாசப்பட்டான். அருமையான தேவ ஜனமே, அந்த கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு ஜனங்களை வழிநடத்துகிறவனாய் யோசுவா காணப்பட்டான். அதே போல இயேசுவும் உலகமாகிய இக்கரையில் இருந்து பரலோகமாகிய அக்கறைக்கு கொண்டு போவதற்கு இந்த பூமியிலே ஆண்டவர் கடந்து வந்தார். அருமையான தேவ ஜனமே, இந்த பாதை கடினமான பாதை, நெருக்கமான பாதை, துன்ப நிறைந்த பாதைகள் தான். ஆனா இந்த பாதைகளை நாம் உண்மையாய் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாய் இக்கரையில் இருக்கிற நம்மை அக்கறையாகிய பரலோகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 14:6 வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அருமையான தேவ ஜனமே, அவருடைய சமூகத்திலே அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆபிரகாமுக்கு கொடுத்த குமாரன் ஈசாக்கு பலியிடுவதற்கு கடந்து போகும் பொழுது அங்கே ஒரு ஆடு, ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போகும் பொழுது அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு ஒரு ஈசாக்கை பாதுகாத்தது போல நமக்காக தேவக்குட்டியாகிய என் ஆண்டவர் அடிக்கப்பட்டு நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நம்மை அடித்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து விலை கிரயமாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை என்னை மீட்டிருக்கிறார். இனி பாவம் செய்யாது, இனி அக்கிரமம் செய்யாது, இனி வாழ இனி ஒரு பாவம் இருக்கக்கூடாது, நீ பரிசுத்தமாய் வாழணும். நீங்க யோவான் சொல்லப்படுது, அவன் மகனை சொல்கிறான், அவர்தான் என் ஆண்டவரை தவிர ஒருவரும் பிதாவினிடத்தில் போக முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். ஒரு மனுஷன் கூட பிதாவினிடத்தில் போக முடியாது. என் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கு, ஆலயத்தில் இன்னும் சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்ம எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சீக்கிரத்தில் தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். சீக்கிரத்தில் தேசத்தில் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். சீக்கிரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். உன் வியாபாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். உன் தொழிலில் ஒரு மாற்றம் உண்டாகும். நீ செய்கிற வேலைகளில் ஒரு மாற்றம் உண்டாகும். நீ இருக்கிற எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீ கர்த்தருக்கு பயந்து நீ உண்மையாய் செய்வாயானால் அவைகளிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கர்த்தர் உன்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இக்கரையில் இருக்கிற ஜனங்களை அக்கறைக்கு கொண்டு போவதற்கு தான் என் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். இந்த பூமியிலே கடந்து வந்து உனக்காய் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஒரு சொட்டு ரத்தம் கூட தன்னுடைய சரீரத்தில் இல்லாதபடிக்கு அவர் விலை கிரயமாய் உன்னை மீட்டு பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு ஒரு ஆயத்தமுள்ள ஒரு மனவாட்டியாகிய ஒரு சபையை உருவாக்குவதற்கு தான் இந்த பூமியிலே ஆண்டவர் கடந்து வந்தார். நீ எப்படி ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நீ பரிசுத்தம் பண்ணிக் கொண்டாதான் பரலோகத்திற்கு போக முடியும். வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த பூமியிலே வாழுகிற கொஞ்ச நாட்கள் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே வாழுவதற்கு உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாயா? அருமையான தேவ ஜனமே, பரிசுத்தம் அக்கறைக்கு போக வேண்டுமானா, பரலோகத்திற்கு போக வேண்டுமானா பரிசுத்தம் மிக மிக அவசியம். இன்னைக்கு அநேக மனிதர்கள் போதிக்கிறார்கள், பரிசுத்தம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீ பரிசுத்தமாய் வாழாவிட்டாலும் பரவாயில்லை, நீ ஆண்டவரை உன் மனசில் ஏற்றுக்கொண்டாலே நீ பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். பாவம் பரலோகத்திற்கு போக தடை இல்லை என்று சொல்லி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கள்ள உபதேசங்கள், துருபதேசங்கள் இன்றைக்கு பயங்கரமாய் பறந்து விரிந்த பூமியிலே இன்றைக்கு பயங்கரமாய் சுற்றி திரிகிறது. அருமையான
பார்க்க வேண்டியது ஜனங்களையோ தேசத்தையோ மனிதர்களையோ அதிகாரிகளை அல்ல. உனக்காக விலை கிரயமாய் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்த நீ ஆண்டவரை பார்த்து ஓடுவாயானால் பரலோகத்திற்கு என் ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் கூட்டி சேர்ப்பார் என்பதிலே ஆண்டவர் நிச்சயமாய் கூட்டி சேர்ப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ அந்த பாதையை நோக்கி ஓடுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு ஈசாக்கை காப்பதற்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது போல உன்னை காப்பதற்காக தேவன் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார். உன்னை விலைக்கிரயமாக மீட்பதற்காக என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே எந்த பலனை எதிர்பார்க்காமல் என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுத்தார். இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அனைதினமும் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். அனைதினம் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்தமாக்குங்க என்று சொல்லி யாரெல்லாம் இந்த பகல் வேளையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, யாரெல்லாம் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி என்னை ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை சுத்தமாக்குங்க என்று சொல்லி யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவளை தேடி என் ஆண்டவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டுடைய சமூகத்தில் அமைப்பு கொடுப்பா. ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. ஆண்டவர் உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு இந்த பாவம் என் வாழ்க்கையில தடையா இருந்துவிடக் கூடாது ஐயா. ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் தடைகளை எடுத்து போடுங்க, என் தடைகளை எடுத்து போடுங்க. பாவம் என்கிற தடை மாறட்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில தடையா இருந்தாலும் அவைகளை எல்லாம் எடுத்து போடுங்க ஐயா. ஹல்லேலூயா.
ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்வதற்கு நீ இன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிறாயா? இனி ஒரு பலி இந்த பூமியில இல்லை. உனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தவர். இனி ஒரு பலி இந்த பூமியில இல்லை. ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் தன்னுடைய சரீரத்தில் அடிக்கப்படுவதற்கு, சரப்பிக்கப்படுவதற்கு முழுவதுமாய் உனக்காக ஒப்பு கொடுத்தாரே. இந்த பகல் வேளையிலே என் ஆண்டவருக்காக நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? என் ஆண்டவருக்காக உன்னுடைய இருதயத்தை நீ திறந்து கொடுப்பாயா? வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். நான் அவனோடு பிரவேசித்து நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அருமையான தேவச்சனமே, உன் இருதயத்தின் வாசலை கர்த்தருக்கு திறந்து கொடுப்பாயா? ஒரு ஆபிரகாமுடைய குமாரன் மலையிலே அடிக்கப்படுவது ஒரு ஈசாக்குக்கு பாதுகாக்கப்பட்டது போல, ஒரு தாவீதின் குமாரனான இயேசு அடிக்கப்படும் பொழுதுக்கு நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நம்மை பாதுகாப்பதற்கு தான் இந்த பூமியிலே கடந்து வந்தார். நம்மை விடுவிப்பதற்கு தான் இந்த பூமியிலே கடந்து வந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு, உனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தெய்வமே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, இந்த அருமையான இந்த பகல் வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்குமே துதிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு இடைபெற்றி நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்சம் வரலாறுயா. இந்த வம்சத்தில் பிறந்த தெய்வம் எங்களை மீட்பதற்காக இந்த பூமியிலே கடந்து வந்து இன்னொரு பலி இல்லை அப்பா. உடைய பாவங்களை எல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளும். விசுவாச குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்தின் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வியாதியுடன் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதி. வியாதிகள் மாறட்டும். பலவீனத்துடன் இருக்கிறவர்களை ஆசீர்வதி. பலவீனங்கள் மாறட்டும். சுகவீனங்கள் மாறட்டும். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடு. ஆண்டவரே, சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷத்தை கொடு. ஒரு மன ஆறுதலை, நிம்மதியை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறதில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீராளுகை செய்யும். கர்த்தர் கூட நடந்து பெரிய காரியங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்தல் பாதுகாவலும் நம்முடைய சமூக காலங்களிலும் நம்மளோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.